இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன பைத்தியக்காரனாக்கிறதுக்காக என் வாழ்க்கையில அடி எடுத்து வச்ச. உனக்காக குடிக்கிறதையும் விட்ட. இப்ப அதே விஷயத்த கெஸ்ட் ஹவுஸ்ல உட்கார்ந்து நான் பண்ணும்போது நீ என்னடானா என்ன முட்டாளாக்கிட்டன்ற சந்தோஷத்துல சிரிச்சிட்டு இருக்க. நிஜமாவே நீ என்ன ஏமாத்தாம இருந்திருந்தேனா? அப்பா, நான் உங்களை நிஜமாவே ஏமாத்தல, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்கன்னு வந்து என் கால்ல விழுந்து அழுதுருப்ப. ஆனா அப்படி எதுவுமே பண்ணாம அவன் கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்க. நீ என்ன ஏமாத்திருக்க. ச்சே. அப்பா, ஐயோ அப்பா, அவரை நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம என்ன கூட்டிட்டு போறாரு. நான் எப்படி சொல்றது? மறுபடியும் நீங்க குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த பூமி ஐஸ். பூமி, 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 பூமி. Stop it. நீ அவரை இன்னொரு வாட்டி குத்தணும்னு நினைச்சனா அப்புறம் நான் உன்னை ஷூட் பண்ணிடுவேன். நான் எதுக்கு சரி அப்பாவை கொல்ல போறேன்? இவர் என்னோட அப்பா. அவரோட பொண்ணா? சொந்த பொண்ணுலாம் இல்ல சார், சொந்த பொண்ணாட்டம் பாத்துக்குவாரு. இன்னைக்குதான் வீட்டை விட்டு வெளில அனுப்பி விட்டாரு. அந்த பாட்டில வாங்குங்க சீக்கிரம். அதுல இவரை கொலை பண்ண இந்த பொண்ணோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கு. ஐயோ ஐயோ, எனக்கு எதுவும் தெரியாது இன்ஸ்பெக்டர், என்ன நம்புங்க. எனக்கு நல்லா தெரியுது. உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்கங்கிற கோவத்துல இவரை கொலை பண்ணிட்டு. கான்ஸ்டபிள்ஸ், எஸ் சார். அரெஸ்ட் ஹர். மூவ். சார், வாமா. வாடா, சொல்றத சொல்றோம்ல, வா இப்படி. சார், இவர் உயிரோட தான் இருக்கார் சார். அப்பா, உடனே ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு போங்க. ஓகே சார். சரிங்க சார். நடமா. வாமா. நட. வான்றோம்ல, நடமான்றல. சீக்கிரம் நட. அந்த சரத்சந்திரா இதுக்கு ஒத்துக்கலன்னு என்கிட்ட இருந்து எதுக்குமா தப்பிச்சு போகணும்னு கேக்குறேன். இதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்காமா? நாம தான் எப்படியாவது அதை புரிஞ்சுக்கணும்டா. ஆனா அவளை பத்தி தயவு செஞ்சு தப்பா நினைக்காத. ஏன் சொல்றேன்னா, ஒரு ஆணோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு பொண்ணோட காதலையும் கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். உன்னை உயிரா நினைச்சாலும் உன்கிட்ட கூட சொல்லிக்க முடியாத ஏதோ ஒரு கஷ்டம் அவன் மனசுல மறைச்சு வச்சிருக்காடா. அது என்னன்னு நீதான் தெரிஞ்சுக்கணும். சொல்ல முடியாத அந்த கஷ்டத்தை அவன் மனசுலயே மறைச்சு வச்சுக்கிட்டு உன்னை எங்க ஏமாத்திட்டு போறோமோன்ற பயத்துல ஒரு பக்கம் அதை சுமந்துகிட்டு இன்னொரு பக்கம் உன்னை விட்டு விலகி போறோன்ற வேதனையில அந்த வலியெல்லாம் சுமந்துகிட்டு அவ பாவுண்டா. அந்த சின்ன பொண்ணு எப்படி எல்லாம் துடி துடிச்சு போயிருப்பா.
சொல்றது உண்மைதானே தோணுதுண்ணா. பூமி அப்படி என்ன கஷ்டத்துல இருக்கான்னு நீ தானே தெரிஞ்சுக்கணும். மறுபடியும் நான் அவளை எப்ப சந்திக்க போறனோ, எப்ப தெரிஞ்சுக்க போறனோ. என்னென்ன இப்படி எல்லாம் பேசுற? உன்னை விட்டுட்டெல்லாம் அவளால இருக்க முடியாது. வந்துருவானா? யாருக்கு தெரியும், இன்னைக்கு ராத்திரி கூட வரலாம். வரமாட்டா போறி. அப்படி வர மாதிரி இருந்தா சொல்லிட்டாவது போயிருப்பாளே. என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி இருக்க மாட்டாள்ல. உள்ள போ. ஐயோ சார், சார் ப்ளீஸ் சார், சார் ப்ளீஸ், நான் எந்த தப்பும் செய்யல சார். கையெடுத்து கும்பிடுறேன் சார், என்ன நம்புங்க சார். ப்ளீஸ் சார், சார் ப்ளீஸ் சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். ப்ளீஸ் சார், நான் எந்த தப்பும் செய்யல சார், என்ன ஏய், நம்புங்க. எதுக்கு இப்படி கத்துற? கத்தாம அமைதியா இரு. ப்ளீஸ் சார், சார் ப்ளீஸ் சார், அப்பாவுக்கு இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சார். சார் ப்ளீஸ் சார், அப்பாவுக்கு இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சார். ப்ளீஸ் சார். உங்களை இப்படி ஒரு நிலைமையில பாப்பேன்னு இந்த கடவுளை கூட நினைச்சு பார்க்கல மாமா. மாமா யாரு யாரு என் மாமாவை இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்குனது? என் மாமாவை கொல்ல முயற்சி பண்ணது யாரு சார்? யாரோ ஒரு ஆள் எங்களுக்கு கால் பண்ணார் மேடம். பாட்ல போய் பார்த்தா உங்க ஹஸ்பண்ட கொல்லும் போது ஒரு பொண்ணு ரெட் ஹேண்டடா எங்க கிட்ட மாட்டிக்கிட்டா. பொண்ணா? யாரு யாரு அது? அவளோட பேரு பூமி. என் அண்ணனை பூமி கொல்ல போனாலாம். சோறு போட்ட கையே வெட்ட போயிருக்காளா அவ? அவ இப்ப எங்க இருக்கா? அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல வச்சிருக்கோம் மேடம். அண்ணி, அண்ணி வேண்டாம் அண்ணி, சொன்னா கேளுங்க அண்ணி.